கடவுளை உங்களுக்கு பிடிக்கும்னா, அவரை அன்பு கூறுறீங்கன்னா, அவரை பிரியப்படுத்துறது தான் உங்களுடைய நோக்கமா ஆயிடுது. அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்யறது தான் உங்களுடைய கோல் ஆயிடுது வாழ்க்கையில். அவருக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி தெரியுது? தலையை சொரிஞ்சுக்கிட்டா அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா என்ன பிடிக்கும்? இல்லை. அல்லது பக்கத்தாள்கிட்ட கேட்டா அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சந்தேகமே வேண்டாம். இதை செய்யாதேன்னு அவர் இங்கே சொல்லியிருந்தா அவருக்கு அது பிடிக்காது. இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லியிருந்தா அவருக்கு அது பிடிக்கும். அப்போ அந்த சட்டங்களை, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கே பொருந்துகிற சில காரியங்களை நான் ஏன் செய்யறேன்னா அவரை பிரியப்படுத்தும்படி செய்கிறேன். என்னை அன்பு கூர்ந்தா, இஃப் யூ லவ் மீ யூ வில் டூ மை கமாண்ட்மெண்ட்ஸ். இயேசு சொன்னார், என்னை நீ அன்பு கூர்ந்தா என்னுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொள்வாய். இப்போ அப்படிதான் அப்ரோச் பண்ணணும் வேதத்தை. பரிசேயர்கள் அப்படி அப்ரோச் பண்ணல. அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க? கடவுளை அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கடவுளை கண்டு பயப்படுறாங்க. அதாவது தவறான ஒரு பயமும் நடுக்கமும் அவ்வளோதான் இருக்குதே ஒழிய கடவுள் மேலே ஒரு பாசம், ஒரு விதமான அன்பு, ஒரு சிநேகம் அப்படி கிடையாது. கடவுளை கண்டு ஒரே பயம். அடிச்சிருவாரா, தொலைச்சிருவாரா, நியாயம் தீர்ச்சிருவாரா, நரகத்துக்கு அனுப்பிடுவாரா அப்படின்ற ஒரு நடுக்கத்திலேயே பயத்திலே இருக்கிறதுனால அவன் எப்படி அப்ரோச் பண்ணுறான் சட்டத்திட்டங்களை? என்ன செஞ்சா அவர் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார்? எப்படி அவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படி கிடையாது. என்னத்தை செஞ்சா, என்னத்தை டிக் பண்ணிட்டே வந்தா அவர் ஓகேப்பா போ அப்படின்னு இருப்பார். சரி பரவாயில்ல விடு, உன்னை நேரத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு பார்த்து அவன் வசனம் தேடுறான் பரிசேயன். அது மட்டும் இல்லை, என்ன செஞ்சா அவர் என்ன அடிச்சிட மாட்டார், தொலைச்சிட மாட்டார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கூடவே எந்த அளவுக்கு என் விருப்பத்தின்படி, என் வசதி கேட்டபடி நான் வாழ்ந்துக்கிட்டு ஆனால் அதே நேரத்தில் அவர் அப்செட் பண்ணாமல் இருக்க முடியும். வித் வாட் கேன் ஐ கெட் அவே? அதாவது எப்படி இருக்கு அவன் அப்ரோச்சு? எவ்வளோ மினிமம் செஞ்சு அதே நேரத்தில் என் வசதிக்கு ஏற்ற மாதிரியும் வாழ்ந்து ஆனால் அதே நேரத்தில் அவரையும் அப்செட் பண்ணாமல் வாழ்ந்துடுறது. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பரிசேயனை பொறுத்த வரைக்கும். அப்போது அவன் சட்டத்திட்டங்களை எப்படி போகிறான்? சரி, அவனுக்கு ஒரு பக்கம் டிவோர்ஸ் எக்காரணத்துக்கும் செஞ்சுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு விரோதமாக செஞ்சுட்டா அவர் தொலைச்சிருவார்ன்ற ஒரு பயமும் இருக்கு. சரி, என்ன பண்ணுறான்? தேடுறான் வசனம். ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா, செய்யலாம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அதோ சொல்லியிருக்காரு பாரு, உபாகமம் 24:1 அனுப்பி விட்டுறலாம். தாரா ஓகே, அனுப்பி விட்டுறலாம் வா போ. இதுதான் அப்ரோச், பரிசேயனுடைய அப்ரோச். ஒட்டு மொத்த தவறான அப்ரோச். இன்றைக்கும் யார் பரிசேயர்கள், யார் பரிசேயர்கள் இல்லை, யார் லீகலிஸ்ட், யார்